ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் பிரதீட்சியா. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மூவியை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸில் கலக்கிட்டு இருந்த நிவின் பாலி அவர்கள் இந்த படத்தில் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு சாதாரண மனிதன் எப்படி எதிர்பாராத சூழ்நிலையில அரசியலுக்குள்ள வராரு, அங்க இருக்க அதிகார போட்டிகளையும் சதித்திட்டங்களையும் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்ட். நிவின் பாலிக்கு இந்த மூவி ஒரு மிகச்சிறந்த கம்பேக்னு தாராளமா சொல்லலாம். ரொம்ப மெனக்கடாம ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. ரொம்ப அழுத்தமான வசனங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில அவரோட மேனரிசம் ரசிகர்களையும் பாக்குறவங்களையும் ரொம்ப வெகுவா கவர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அரசியல் நாடகமா ரொம்ப விறுவிறுப்பா நகர்ந்திருக்கு. படத்துல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க அரசியல ரொம்ப துணிச்சலா பேசின விதம் வசனங்களும் ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் பிஜிஎம் படத்தோட பதற்றமான சூழ்நிலையை ரொம்ப சரியா கொண்டு போயிருக்கு. அரசியல்ல நடக்கிற மைண்ட் கேம்ஸை இயக்குனர் ரொம்ப தெளிவா படமாக்கி இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல மெதுவா போற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே பல அரசியல் படங்களை பார்த்தவங்களுக்கு சில காட்சிகள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கும். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா, நீங்க நிவின் பாலியோட ரசிகரா இருந்தா இல்ல அரசியல் த்ரில்லர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். தேவையில்லாத மசாலா வசனங்கள் எதுவும் இல்லாம ஒரு சீரியஸ் அரசியல் கதையை பார்க்க விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.5 அண்ட் இந்த மூவியோட ரன் டைம் 2 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். until then keep watching, keep chill.